வணக்கம் மக்களே. அப்படியே சோர்வாக வந்து உங்கள்கிட்ட பேச நினச்சிக்காதீங்க. ஸோ என்ன பேசுறதுன்னா இப்போ என்னோட 2வது வீடியோ. ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன பேச போகிறேன்னா ராவணனை பற்றி பேச போகிறேன். ஸோ ராவணங்கிறவர் யார்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எல்லாரும் அசுரன் 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 அசுரன்னுவாங்க. ஆக்சுவலி அவர் அசுரன் இல்லைங்க, நல்ல மனுஷன். அவர் இலங்கையை நல்ல விதமாக ஆட்சி செஞ்சு அத்தனை ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் நேசித்து அனைவரும் சமம்னு வாழ்ந்த ஒரு மனுஷங்க. அவர் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மத்தை திணிகிறாங்கன்னா, அவர் ஒரு வீரன். இது வரைக்கும் ராவணனை எதிர்த்து நின்று ஒண்டி கொண்டில ஜெயிச்சதா எவனுமே சரித்திரம் இல்லை. மேலோகத்தில், பூலோகத்தில், பாதாளம்னு 3 லோகம் இருக்குங்க. 3 லோகம் இருக்குங்க. 3 லோகத்துலேயுமே ராவணன் தான் டான். ராவணன் தான் டாப். ராவணன் தான் கிங்குன்னு வச்சுக்கோங்களேன். ராவணன் மட்டும்தான் ராஜா. ராவணனோட ஆட்சி அது பயங்கரமான ஆட்சி. டிசிப்ளின் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களோட படைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ ராவணன் அப்படி ஒரு மன்னர். அந்த மன்னர் தான் இலங்கை அரசன், தமிழ் மன்னன் ராவணன். அவர் மேலே எல்லாரும் ஒரு கதையை கட்டி 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 போட்டுட்ருவானுங்க. ஏன்னா பொறாமை. ஒருத்தனை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவன் சாதாரண மனுஷன். இதுவே ஒருத்தனை ஜெயிக்க முடியல, அவங்ககிட்ட யார் சண்டை செஞ்சாலும் அவர்கிட்ட ஜோத்துறாங்கன்னா உடனே அவங்க கெட்டவங்க. அந்த பழக்கம் தான் அந்த காலத்துலேயே இருந்துச்சு. ஸோ ராவணனை சண்டை செஞ்சு ஜெயிக்க முடியல, உடனே ராவணன் வந்து அசுரன். ராவணன் மேலே அழகான ஒரு ஆட்சி செஞ்சார், அவர் மேலே பொறாமல் உடனே ராவணன் ஒரு அசுரன். அவருடைய ஏழை மக்களாக இருக்கட்டும் எல்லாரையும் அன்பாக நடத்தினார், உடனே அவர் ஒரு அசுரன்றுவாங்க. ஸோ இதை நான் சொன்னால் கூட நிறைய பேர் கோவப்படுவாங்க நான் ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணால். இருந்தாலும் போயெல்லாம் சொல்ல முடியாது. ராவணன் ஒரு நல்ல மனிதர், நல்லவர். அவர் இந்த அசுரன் 10 தலைலாம் இல்லைங்க. மனுஷனுக்கு எங்கேயாச்சும் 10 தலை இருக்குமா? ராவணன்றவர் வந்து ஒரு மனிதராக பிறந்து, அவர் வந்து இலங்கையில் பிறந்த ஒரு மனுஷங்க. அவருக்கு ஏங்க 10 தலை இருக்க போகுது? ஒரு தலை தான். அவரோட வீரம், அவரோட ஒத்த தலையை வாங்கணும்னா 10 தலை கூட பத்தாது. அதனால தான் அவரை வந்து 10 தலை ராவணன்றாங்க. 10 தலை வந்தால் கூட அந்த ஒரு தலையை சாய்க்க முடியாது. அது உடனே 10 தலையை வச்சு 10 கையை வச்சு அவர் அசுரனாக காட்டுறதுல என்ன சந்தோஷம்னு கடவுளுக்கு தான் தெரியும். சரிங்க, இதை நான் சொன்னேன்னா காண்டாயிடுவாங்க நிறையா பேர். அதனால் இப்போமா சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக நிறைய வீடியோ போடுவேங்க.